என்ன மன்னிச்சிருங்க. இல்ல நான் தான் உங்களை அடிச்சேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அப்படியா? நீங்க ஏன்டையா பேசுறீங்க? ஆமா நான் தான் உங்களை தெரியாம அடிச்சிட்டேன். உங்களுக்கு அடி எதுவும் படலையே. அடடா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இடிய இடிச்சாலும் அசராம நிப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இல்லைங்க, தப்பு என்னுடையதான். நீங்க எதுக்கு அனாவசியமா சாரி சொல்றீங்க? நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. எனக்கு கடுப்பா இருக்கேன். தேவையில்லாம அவனை புடிச்சு கத்தி விட்டுட்டேன். நான் பண்ண தப்புக்கு நானே சாரி கேக்குறேன். என்ன நடக்குதாங்க? இந்த ஸ்கூல்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னா, அப்படி இருக்கிறப்ப யார் இந்த பொண்ணு? என்னம்மா அங்க பார்த்தல சரியான லூசு பையன் எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டான். நிச்சயம் நான் விரிச்ச வலையில அவன் விழுந்திருப்பான். அவன் என்கிட்ட வலிஞ்சு பேசினத பார்த்தல. நீதான் பயங்கரமான ஆளாச்சே. இந்த மாதிரி பசங்களை என்னோட வலையில விழ வச்சு கடைசியில கழட்டி விடுறதா என்னோட வேலை. இது வரைக்கும் அவன் பொண்ணையே பார்க்காத மாதிரி அவன் என்ன எப்படி பார்த்தான் பார்த்தல. இந்த மாதிரி முட்டாள் பசங்க தான் ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே அது காதல்னு நினைச்சுப்பானுங்க. கடைசியில அவன் எப்படி பல்ப் வாங்குறான்னு பாரு. இந்நேரம் சோடா புட்டி மேலே கீழேயும் குதிச்சிட்டு இருப்பான். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இது எப்படி அவன் மேல விழுந்துச்சு? சம்பந்தமே இல்லாம இது எங்க இருந்து வந்துச்சு? அவளுக்கு என்னாச்சு? ஏன் மல்லாந்து கிடக்குறா? ஒருவேளை என் மேல இடிச்சு என் பவர் தாங்காம மயங்கி விழுந்துட்டாலோ? மிஸ் அயாசே, சோடா புட்டி வரியா வீட்டுக்கு ஒன்னா போலாம். உனக்கு என்னடா குறைச்சல்? இந்த ஸ்கூல்ல நீ ஒரு அழகான பையன் தான். தன்னை தானே அழகுன்னு பேத்திக்கிற பைத்தியத்துக்கு தான் உன் அருமை புரியாம இருக்கு. போனா போட்டோன்னு சும்மா விடு. இன்னொரு வாட்டி இவன் கிட்ட வச்சுக்கிட்டு செவ்வளு பிஞ்சிரும்.